அர்ப்பணித்து அந்த பணியை என்ன செஞ்சாரு, முற்றிலுமா என்ன செஞ்சாரு, அங்க நிறைவேற்றி முடித்தார். அதே போல இயேசு முடித்தார் என்று நம்ம சொல்லி பார்க்கிறோமே. பவுலும் அதே போல சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி. பவுல் உங்களை என்னை போல பாடுவான்னு சொல்றானே. அவர் நியாயப்படுறது எல்லாமே தெரியும். ஆனா அவருக்கு அதுல கிடைக்காது, சிலுவையில கிடைச்ச அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டதுனால அந்த கிருபையை பற்றி கொண்டா அதை வைத்து 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 உலகத்தை நன்மைக்காக வாழாதபடி இயேசுவே சொல்றாரு, நான் உலகத்துக்காக என்ன செய்வேன், நான் வாழ வரேன். நீங்க யோவான் 16 வாசினா தெரியும். யோவான் 17:16 பாருங்க. யோவான் 17:16. இந்த வார்த்தையை நான் சொல்லல, இயேசு சொல்றாரு, நான் உலகத்தார் அல்ல. உங்களை யார்கிட்ட சொல்றாரு, நான் உலகத்தார் அல்ல, அதை போல உங்க சீசர்களாக எனக்கு தந்திருக்கிறேன். இவங்களை யாருல உலகத்தான் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ள வந்து நாம யாரும் கிடையாது, உலகத்தான் கிடையாதுங்க. அதான் ஒரு தேவபக்தர் ஒரு பாட்டு படித்தாருன்னு நமக்கு தெரியும். சிலுவையை முன்னால் உலகத்தின் பின்னால், ஒவ்வொரு நாளும் சிலுவையை முன்னால நிற்பாட்டி அதுல நமக்காக அடிக்கப்பட்ட அந்த தேவ ஆட்டுக்குட்டியை நாம் முன்னிறுத்தி கடந்து போவோம் என்று சொன்னால் நம்மளால பவுலை போல ஓட்டத்தை என்ன செய்ய முடியும், ஜெயமாய் ஓடி முடிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலுவையில இயேசு பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, உன் நோயை நான் சுமந்து கொண்டேன்னு சொல்லிட்டாரு, உனக்கான விடுதலை பத்திரத்தை நான் கொடுத்துட்டேன். இன்னைக்கு பிதாவிட்ட வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கு, சகல செய்து முடிச்சிட்டேன். ஒன்னே ஒண்ணு உனக்கு தேவை, இதை விசுவாசம். ஹல்லேலூயா. இதை என்ன செய்ய, விசுவாசிக்கும். ஏன்னா வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய, விசுவாசி. அப்புறம் என்ன செய்ய, அந்த அப்போஸ்தலர் ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் ரோமர் 10:9 பாருங்க. இருதயத்தில் விசுவாசம் நம்ம இந்த வசனம் அடிக்கடி கேட்டிருக்கேன். ஆமென். பாருங்க, கர்த்தர் இயேசுவின் வாயினால் அறிவித்து தேவனாக மரித்தவர்கள் எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். இன்னும் எத்தனை நாளா நம்ம சிலுவையில தோண இயேசுவாயை அவர் பார்த்துட்டு போறோமா, இல்லைன்னா அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் சுண்ணாத்திருக்கிற கர்த்தராக நீங்க பார்க்க எழுதி ஆரம்பிக்க போகுது. நீங்க அப்படி அவரை பார்த்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா சொல்றேன், பாவத்தின் மேல உங்களுக்கு என்ன இருக்காது, ஆளுநர் இருக்கவே முடியாது. ஏன்னா அவன் சிறுவையில வச்சிருந்தார்ல, அந்த சிறுவையை நாம அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. திருடு பாவம் பெருக்கத்துல தேவ திருமை பெருகிட்டு என்று பார்க்கிறோம். தொடர்ந்து கூட சில வசனங்களை நம்ம காண்பித்து போகிறத பாருங்க. குமாரன் யார் அப்படின்னு சொன்னா வார்த்தையானவர். இந்த வார்த்தையானவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தாதான் நாம என்ன பண்ண முடியும், தேவனுடைய வாழ்க்கை நம்ம எடுத்து முடியும், கடந்து போக முடியும். அந்த வார்த்தையானவரை பிள்ளை என்ன செய்ய சபைக்குள்ள மயப்படுத்திக்கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தையானவரோட கூட வாழாத ஒருத்தர் கிடையாது. யோவான் 16:3 சொல்லிட்டு பாருங்க, ஒன்றான வேதியவனாக உண்மையும் நீர் அனுப்பியதாக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு நீங்க எந்த ஒரு காரியம் நினைச்சதில்லை, கிரியைகளை செய்ய வேண்டியது இல்லை. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒன்று, இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும், அறிய. சத்தியத்தை அறிகிற சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்னைக்கு சத்தியம் நம்ம கையில இருக்குது, ஆனா எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறோன்றது கேள்விக்குறியா இருக்குது. அதனால சத்தியத்தை அறிகள், சத்தியத்தை நீங்க இந்த சத்திய ஆவியான சபைக்குள்ள இருக்கு. அருமையாக சொல்றேன், சகல சத்தியத்தை நடத்துகிற சத்திய ஆவியான சபை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சத்திய ஆவியானவர்களை ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைக்குள்ள வாழ நம்ம அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தை தான் கடைசி நாட்கள் எழுதி நம்மள நியாயம் இருக்க ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே இந்த வார்த்தை வெறும் வாயில அல்ல, வெறும் வாயில அல்ல, எங்க இருக்கணும், இருதயத்தில் நினைவிலும் சேவையிலும் நம்ம கிரியைகளை என்ன இருக்குது, வெளிப்பட வேண்டிய காரியமா இருக்குது. இதனால இந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக செய்ய வேண்டிய எல்லாத்தையும் பூரணப்படுத்த பலி எடுத்துட்டு பூரணப்படுத்தப்பட்டு விட்டது. பழைய பாட்ட பாவங்களுக்கு ஒவ்வொரு பலியாக சேர்க்கிறாங்க, வருஷம் சேர்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்னைக்கு நியாயப்பிரமாணத்தின் முடிவால் வந்தாரோ, என்னைக்கு அவர் அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்றி முடித்தாரோ, சிலுவையில எல்லாத்தையும் சேர்த்து முடித்தாரோ, அன்றைக்கு உங்களுக்குமான எனக்குமான விலைக்கரையை என்ன செஞ்சுட்டு செலுத்தப்பட்டாயிட்டு நாம எனக்கு முற்றிலுமாய் பாவ கடலிலிருந்து பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து இன்னுமாக மார்க்கத்தின் கட்டளை நாம் என்ன செய்கிறோம், விடுவிக்கப்பட்டவர்களாக
நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவையை பற்றி கொண்டு இயேசு நமக்கு கொடுத்த அந்த சிலுவையை சுமந்து கொண்டு நாம் என்ன செய்வோம்? கடந்து முன்னேறுவோம். நாம் சிலுவையோடு கூட அதை பின்பற்றினால் மாத்திரம்தான் அந்த சிலுவையை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? பரமக்கான அனுப்புல நித்திய ஜீவன் நாம் என்ன செய்யும்? கடந்து போக முடியும். எனவே அவர் முடித்தார் என்று சொல்லி புதிய வாழ்க்கையை நீங்கள் துவங்குங்கள். உங்கள் வியாதியோ, உங்கள் சாபங்களோ, உங்களை ஆளுகை செய்கிற பிசாசோ, அந்த வேதத்தை சொல்றது போல பாதாளத்தின் வல்லமையை உங்களை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த சரீரமாகிய இந்த கிறிஸ்துவின் இந்த சபையில நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க நாம் இருப்போம், ஐக்கியப்பட்டிருக்கோம், இணைக்கப்பட்டிருக்கோம். இதற்கு அஸ்திவார கிறிஸ்துவத்தில் எந்த வல்லமையும் என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் முடித்துக் கொள்கிறேன். கட்டாமல் இந்த வார்த்தையை ஆசிரியப்பார்கள்.